ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கான்மினஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சமையல் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறீங்களா? காளான் வச்சு இறாலும் வச்சு காளான் இறால் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, காளான், இறால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வானலை வச்சு சூடு பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதும் நல்லா கொஞ்சம் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன், இஞ்சி சேர்க்கலை. பூண்டு மட்டும் வச்சு செய்கிறேன், அதுவே சூப்பராக வரும். சரிங்களா? இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம அஞ்சரைப்படியிலேருந்து கொஞ்சமாக ஜீரகம், கடுகு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டாச்சு. கடுகு எல்லாம் போட்டதும் கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்தாச்சு. யாருக்கெல்லாம் காளான் அப்புறம் இறால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நல்லா உரித்து தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கடறி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து நல்லா பொடிசாக அரிஞ்சு நடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக. ஸோ இறாத்தொக்கு சொல்லவே தேவையில்ல, டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா செவரணும் வெங்காயம் செவந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிங்கிலாகும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் கறி குழம்பா இருந்தாலும் சரி, மீன் குழம்பு, இந்த மாதிரி தொக்கு ஐட்டம் எது செஞ்சாலுமே நீங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நம்ம இறால் ஆல்ரெடி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த இறாலை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி கூட நம்ம இறாலை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இறாவை வேக வச்சுக்கலாம். குழம்பு சுண்டி வரும்போது லாஸ்ட்டாக காளான் சேர்த்தா போதும். ஏன்னா காளான் சீக்கிரமாக வெந்துடும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வெங்காயம் வதக்க மட்டும் தான் உப்பு போட்டேன். குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வீட்டில் நம்ம அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவை சேர்த்துக்கோங்க. நான் அந்த இதால் ஒரு கப் சேர்த்தேன். நான் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இறாவில் தண்ணி விடும். ஸோ இது நைட்டு டிஃபனுக்குன்றதுனால நான் தண்ணி அதிகமாக ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, இறா தொக்கம் நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இப்போ இறாலும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இறா தொக்கம் நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம காளான் ஆட் பண்ண போகிறோம். காளான் இறால் தனித்தனியாக செஞ்சாலே செம்ம டேஸ்ட்டு. இப்போ 2 சேர்த்து ஒன்றா செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், காளான் சேர்த்தாச்சு. சேர்த்ததும் நல்லா கலரி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா காளான் கூட போயிட்டு இறால் போட்டு செய்யவா அப்படின்னு நினைக்க வேண்டாம். காளான் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த மாதிரி காய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இறால் தனியாக செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி காயை குழந்தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் என்னென்னா வச்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் அன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருந்தோம். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. காம்போவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களை தேடி வரும். ஸோ கடைசியாக நம்மளுடைய கிரேவி
இந்த பதத்தில் தான் இருந்துச்சு. இது வந்து டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக அவுட்புட் இப்படி தாங்க வந்துச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பார்த்தீங்களா, அன்றைக்கி சின்ன ப்ரான் தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.